really big movie myself. This, of course, is going to be director Suresh Krishna's 50th movie as a director and Kalainger Karunanidhi's 75th movie as a scriptwriter. The movie has a very nice storyline, my friends. It's based about a mother and son way back in the 1950s. The movie stars Joseph Paul Vijay, Ramya Nambistan, Meera Jasper, and also various other good star cast. So enjoy this little bit about Elaine Nunn and come right back. இதனுடைய கதைக்களம் ஒரு 1960களில் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன பீரியட், அது ஒரு 50 வருடம் பின்னால போறோம். அங்கிருந்து இந்த கதைக்களம் ஆரம்பிக்குது. ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை தான் இந்த கதைக்களத்துக்கான பின்னணி. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவிற்கு முற்றிலும் ஒரு புதிதான ஒரு களம் இந்த களம். இந்த கதையாக்கான ஒரு கருவை கலைஞரே அவர்கள் சொல்லும் போதே நிச்சயமா இதுல ஒரு ஜனரஞ்சகத்துவமும் அதே சமயத்துல ஒரு தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான பதிவாக இருக்கக்கூடிய படமாகவும் இது இருக்கும் அப்படின்னு டைரக்டரும் சரி நானும் நம்பினோம். அவருடைய திரைக்கதை வசனம், அந்த பேப்பர்ல அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அந்த பிரம்மாண்டம், இதை அனைத்தையும் கொண்டு வருவதற்கு பெரிய அளவுல முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு பெரிய துணையா இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மார்டின் புரொடக்ஷன். ஏன்னா அவங்க இந்த திரைப்படத்துல ஒட்டுமொத்தமா அவருடைய எழுத்துக்களை திரைவடிவப்படுத்துவதற்கு எவ்வளவு அவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதை பரிபூர்ணமா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒட்டுமொத்தமா அந்த பீரியட் பிலிம் அப்படிங்கறத அந்த கண்ணு முன்னால் நிறுத்துறதுக்கான சாத்தியம் ஏற்பட்டுச்சு. இது ஒரு ஆர்டிஸ்ட் படம் அப்படிங்கறதும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 35 நடிகர்கள் கிட்டத்தட்ட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய நடிகர்கள் இதுல இருக்காங்க. முக்கியமா குஷ்பு இந்த படத்துல முதல் முறையா அம்மா கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாசர் சார் பண்ணியிருக்காரு. சுமன் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. நமிதா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க முதல் முறையா. அப்புறம் ரம்யா நம்பீசன், மீரா ஜாஸ்மின் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. வடிவேலு சார் ஒரு நல்ல அருமையான ஒரு காமெடி பண்ணியிருக்காரு படத்துல. நிறைய நடிகர் நடிகைகள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் கடந்து இது ஒரு டெக்னீஷியன் பிலிம் அப்படிங்கிறது தான் பொருத்தமான வார்த்தையா இருக்கும். ஏன்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சாருடைய ஒரு 50 அந்த படங்களினுடைய அனுபவமும் இந்த திரைப்படத்துல கண்டிப்பா வெளிவந்திருக்கு. அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு தூரம் இதுல அவருடைய ஈடுபாடு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. இசை வித்யாசாகர் பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்காக அந்த என்ன பீரியட் போறோம் அப்படிங்கறதால அதற்குரிய சத்தங்கள், அதற்குரிய வாத்தியங்கள், அதற்குரிய மெட்டுக்கள் அவர் தேர்வு செஞ்சு இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காரு. ஃபைனலா உங்களுக்கு இந்த படத்துல வரக்கூடிய சர்ப்ரைஸ் பேக்கெட்னு பார்த்தா அது பா விஜயோட நடிப்பதா இருக்கும். இது நான் கேரண்டி. என்னோட 50th ஃபிலிம்ல நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். அவன் பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும் பிக்சர்ல. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் அவரால் பண்ண முடியும். டெரிஃபிக் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான குவாலிட்டி. இவ்வளோ ஒரு பில்ட்டுக்கும் அவரோட ஒரு லிரிக் ரைட்டரா, போயட்டா, ஹாப்பியாக ஏர் கண்டிஷனில் எழுதிட்டு இருக்கிறவரால் இவ்வளோ பிரமாதமாக பயிற்சி பண்ணி ஆக்ஷன் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி. எஸ், அவர் பண்ணிட்டார் ஆக்ஷன். கூடவே பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக இந்த படத்தில் ஆர்டர்லேயே ஷூட் பண்ணிட்டோம். பிகினிங் சீன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் அப்படியே ஒன் லைன் ஆர்டர் மாதிரி ஷூட்டிங்காக நடந்தது. அது நாங்கள் எது பிளான் பண்ணல, பட் அப்படியே நடந்தது.